ஹலோ வணக்கம். இப்போ இந்த பிளான்ட்டை நான் ட்ரிம் பண்ணி கவர் பண்ணி விட்டுருக்கேன்றத சொல்கிறேங்க. இது மருதாணி மருதாணி மரம். இது நல்லா வந்துட்டு இருந்தது. இலை குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 3 நாள் தண்ணி ஊற்றுறதுனால எல்லாமே காஞ்சி சருகாயிடுச்சு. ஆனால் வேர் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். இதை ட்ரிம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது போகன் வில்லா, இதையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கிறேன். நிறைய பண்ணல. இது நல்லா இருக்குதுங்க. இது அப்புறம் சீத்தாவை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி, மாதுளை, இது தாய்லாந்து புளிய மரம், இதை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா இது பாருங்கள், தவசி முருங்கை, இது எல்லாமே ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். சீத்தா, இதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், எட்டுறது வரைக்கும். பார்த்திங்கன்னா மல்லி பாருங்கள், எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸு மல்லி, இதையும் நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஜாதி மல்லி, ஜாதி மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் இது இந்த டிசம்பரு இதெல்லாம் இருந்ததுங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த கஸ்தூரி அரளின்றாங்களே, இந்த அரளியில் விதை போடாமல் இதுவாக டிசம்பர் இதில் விழுந்து வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காகிட்டுருக்குது வேர். அதனால் இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். அரளி இது டிசம்பர் ட்ரிம் பண்ணது. இது மல்லிங்க. இந்த மல்லி பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு 3-4 அடுக்கு மல்லி. இது டிசம்பரு. இதுக்குள்ளே அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் பூ பூக்கும் பாருங்கள். முள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அழகாக இருக்கும் பூ, பிளாஸ்டிக் பூ மாதிரி. அது இருக்குது. அதில் டிசம்பர் வந்திருக்கு. இது அரளி அடுக்கு, அரளி பிளான்ட்டு. இதை நான் ட்ரிம் பண்ணலை. இது அந்த டெக்கோமா பிளான்ட்டு நிறைய வருதுங்க, எக்கச்சக்கமாக வருது. இது வந்துச்சுன்னாங்க பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்லலாம் இது ஆக்கிரமித்து எந்த பிளான்ட்டையும் வர விடாமல் பண்ணிவிடுதுங்க. அதனால் மேக்ஸிமம் இதை நான் எல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த பிளான்ட்டை சும்மா ஒரு செடி மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஒன்று வச்சதே பார்த்திங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நந்தியாவட்டங்க, நந்தியாவட்டம் அடுக்கு, நந்தியாவட்டம் அடுக்கு. இது பாருங்கள், வேறு மேலேயே இருக்குது பாருங்கள், எவ்வளோ இது பெருசாகிட்டுருக்கு. இது நச்சுக்கொட்டை கீரை. இதுவும் பெரிய பிளான்ட்டு. இது மாதிரி பக்கெட்டில் தான் இருந்தது, மாற்றி வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டு. இது செம்பருத்தி. செம்பருத்தி பார்த்திங்கன்னா இப்போ நல்லாயிருக்கும் அந்த கலர். இது பாருங்கள், ஒரு மாதிரி அடுக்கு, நல்ல அழகு கலர். இது ஒரு வகையான மல்லி. இங்கே பாருங்கள், இந்த மல்லி எப்படி இருக்கு மல்லி. இங்கே ஒத்தடுக்கு மல்லி. இது டிசம்பர். இதை ட்ரிம் பண்ணியிருக்கிறேன். இது டிசம்பரு. இப்போ இந்த ரோடு ஓரலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளான்ட்டு வயலட் கலராக பூக்கும். பார்க்கறதுக்கு இந்த குறிஞ்சி மலர் மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரே ஒரு இது கட் பண்ணி வச்சேங்க, நல்லா வந்துருக்கு. இது அமர் லில்லி இருக்குது. ஆனால் சுற்றி பார்த்திங்கன்னா நான் விதை போடாமையே, இது பேர் என்னது, ரெயின் லில்லி. இது பாருங்கள், சீடு எப்படி இருக்குது பாருங்கள், ரெயின் லில்லி. எல்லோ தான், எல்லோ கலர். இது பிங்க் கலரோ எல்லோ கலர் தான் என்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், அந்த ஒரு பிளான்ட் சொன்னல, இது பாருங்கள், இந்த பிளான்ட் வரவே வைக்கக்கூடியது. ஒன்று வந்தால் எடுத்துடணுங்க, விட்டுட்டோம்னா அது இது இந்த செடிங்களெல்லாம் அழிச்சிடும். இது ஒரு செம்பருத்திங்க.
ஆரஞ்சு கலர், ஒரு 2 அடுக்கு 3 அடுக்கு. இது ஒரு டைப்பு ஆரஞ்சு கலர். பாருங்கள் இந்த பிளான்ட்டு எது நான் வேணான்னு சொல்கிறேனோ அதான் பாருங்கள் அதிகமாக இருக்காங்க. இது வந்து இதில் பாருங்கள் இந்த நித்திய கல்யாணி வந்திருக்கு பாருங்கள். இதுவும் நித்திய கல்யாணி தான். இதுவும் நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரோடு ஓரமாக காணப்படுமே வயலட் கலரில் பிளான்ட் இது. இந்த வியோ பிளான்ட்டில் ஒரு வெரைட்டி. இது ஃபுல்லாக அமர் லில்லிங்க. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அமர் லில்லி. இது வந்து சிலோன் பஸ்லிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.